ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஸோ இன்னைக்கு March 5 கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் போயிட்டு அப்புறம் நேஷ்னல் போகலாம். இந்தியாவில் ஒரு நேவல் எக்ஸசைஸ் நடந்துச்சு. அதோட பேர் வந்து மிலன் 2026. அதுக்கு வந்து ஈரானோட ஐஆர்ஐஎஸ் டெனா அப்படி சொல்லிட்டு ஒரு சப்மரைன் வந்துச்சு. ஸோ இந்த சப்மரைன் மிலனில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு திரும்ப ஈரானுக்கே போகிறப்போ இந்த டெனாவை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க. யார்? நம்ம யூஎஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காலேருந்து 400 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் கோஸ்ட் ஆஃப் கேலே அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஷிப் மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வெனஸ்டே மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் 87 சைலர்ஸ் இறந்துட்டாங்க. அண்ட் 150க்கு மேலே நிறையா மிசைல்ஸ் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 32 மெம்பர்ஸ் சர்வே ஆகிருக்காங்க. இவங்க ஸ்ரீலங்கன் நேவியை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை மோஸ்ட்லி யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஎஸ் தான் பண்ணியிருப்பாங்க. எதனால் அப்படின்னா யூஎஸ் ஈரானியனோட ஹை சுப்ரீம் லீடர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அலி. ஸோ இவரை அவங்க அசாசினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிற டென்ஷன்ஸ் தான் இதெல்லாம். யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கை சொல்கிறதுக்கு மிலிட்ரி எஃபர்ட்ஸ் 15 out of 10 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்ரீலங்காலேருந்து 44 நாட்டிக்கலில் கோஸ்ட் ஆஃப் கேலேயில் ஐஆர்ஐஎஸோட டீனா அப்படின்ற சப்மரைன் சிங்க் ஆயிருக்கு. ஸோ இது எங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா மிலன் 2026 பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆன சப்மரைன். ஸோ அடுத்தது போயிடலாமா? அடுத்தது March 5 இன்னைக்கு நேபாளில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. இது ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் 2026. ஸோ இதில் அதிகமாக யார் புதுசாக ஓட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜென்சியில் உள்ளவங்க இந்த எலெக்ஷனில் புதுசாக ஓட் பண்ண போகிறாங்க. இது பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் பீப்புள் எப்படி இந்த பாலிட்டிக்ஸை பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு ஓட்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகி தெரிய போகுது. ஓகேவா? ஸோ அடுத்து நேஷ்னல். ஸோ இந்தியாவில் ஒரு மேஜரான டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கூட HAL கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ காஸ்ட்லியான கான்ட்ராக்ட் அப்படின்னா 5083 crores இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதில் 6 ஹெலிகாப்டர்ஸ் அதுக்கப்புறம் மிசைல் சிஸ்டம்ஸும் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை எதுக்கு யாருக்காண்டி வாங்குறாங்க அப்படின்னா நேவிக்காண்டி. ஸோ எதுக்கு அப்படின்னா மெரிடைம் செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி. எதனால் அப்படின்னா இந்தியன் ஓஷனில் இப்போதைக்கு கொஞ்சம் நிறைய கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம நேவியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணுன்றதுக்காண்டி இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கூட. எவ்வளோ ருபீஸ்க்கு அப்படின்னா 5083 crore rupees. கர்நாடகாவில் அவங்களோட எஜுகேஷன் போர்ட்டலை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இது எதனால் நடந்திருக்கு அப்படின்னா இன்டர்னலாக யாரோ அவங்களோட பாஸ்வேர்டை ஸ்டோலன் பண்ணிட்டு அதில் அக்சஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா 58 ஸ்கூல்ஸோட டேட்டாஸை அவங்க எடுத்திருக்காங்க. இது ரிலேட்டடான இன்கொயரிஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? அடுத்து பிஸ்னஸ் அண்ட் எக்கானமி. இந்தியன் ருப்பீஸ் யூஎஸ் டாலரோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப வியந்துருச்சு. அதாவது 1 USD ஈக்குவல்ஸ் 92 ருப்பீஸ்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இந்தியன் ருப்பீஸுக்கு கொஞ்சம் ஃபால் தான். ஸோ இது எதனால் இருக்கலாம் அப்படின்னா இப்போது வெஸ்ட் ஏஷியாவில் போயிட்டுருக்க கான்ஃப்ளிக்ட்னால இருக்கலாம். ஸோ அதனால என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா நமக்கு க்ரூட் ஆயில் மாதிரியான சப்ளைஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த இம்போர்ட்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இந்த ரைஸ் இருக்கலாம் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் சைனா இந்த வருஷத்துக்கான க்ரோத் டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்க. இது 2 செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ஸில் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட எக்கனாமிக் க்ரோத் டார்கெட்டே 4.5 to 5%. ஸோ இது அவங்களோட கடந்த 10 வருஷத்தில் அவங்க செட் பண்ண டார்கெட்டில் இதுதான் ரொம்ப ரொம்ப கம்மி. 4.5 to 5% தான் அவங்கள எக்கனாமிக் க்ரோத்தை செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே மார்க்கெட் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது, அங்கே கன்சப்ஷனும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. அதனால தான் சைனா அவங்களோட க்ரோத் டார்கெட்டை 4.5 to 5 செட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த 10 வருஷத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அடுத்த டெக்னாலஜி போயிடலாமா? ஸோ மொபைல் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பார்சிலோனாவில். இதில் 2 பெரிய டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சாம்சங் அவங்களோட கேலக்ஸி 26 அல்ட்ரா தான் பயங்கரமான ஹைப். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன? ப்ரைவசி டிஸ்பிளே. அதாவது ஃபோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இப்போ நீங்க தான் அப்படி இருக்கீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பக்கத்துல இருந்து பார்த்தா, ஃபோன்ல என்ன நீங்க பார்க்குறீங்கன்னு தெரியாது. 2 பக்கத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பிளாக்கா, பிளர்ரியா தான் தெரியும். நேரா பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் கிளியரா தெரியும். ஸோ இதுதான் நியூ பிரைவசி அப்படின்ற மாரி அவங்க பயங்கரமான ட்ரேட்மார்க் செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பெஸ்ட் இன் ஷோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏஜென்டிக் ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து யாரு இதோட நல்லா ஐ மீன் இதை மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹவாய் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஏஐ டேட்டா பிளாட்ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ இருக்க எக்ஸ்பெரிமெண்டல் ஏஐக்கும் ஃபுல் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் ப்ராடக்ட்ஸ்க்குமான ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த ஏஐ டேட்டா பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ். ஆல் இங்கிலாந்து ஓப்பனில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதாவது இந்தியாவோட ஷட்லர் லக்ஷ்யா சென் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான விக்ட்ரி பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணி இவங்க அந்த இதை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்ட் நம்பர் 1 ஷட்லர் ஷி யூகி அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிட்டு லக்ஷ்யா சென் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓப்பனிங் ரவுண்டு தான், ஆனாலும் நம்பர் 1 பிளேயரே இவங்க வந்து டிஃபீட் பண்ணதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்லேயே இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் செஸ் ரேங்கிங் பார்க்கலாமா? ஸோ இப்போ நடந்துட்டுருக்க டோர்னமெண்ட்டில் வந்து குகேஷ் வந்து அரவிந்த் சிதம்பரம்கிட்ட வந்து லாஸ் ஆகிட்டாரு. ஸோ அதனால அவரோட வேர்ல்ட் நம்பர் வந்து 20க்கு வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ குகேஷ் யார்கிட்ட தோத்தாரு? அரவிந்த் சிதம்பரம் கிட்ட தோத்தாரு. அதனால குகேஷோட ரேங்க் வந்து என்னவாயிடுச்சு? வேர்ல்ட் நம்பர் 20 ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இன்னைக்கு. ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்கை நான் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் டெய்லி கோர்ஸ் எல்லாம் போடுறேன். ஓகேவா? பாய்.